இப்போ வேணா ஒரு சிலருக்கு உங்களோட கண்ணுக்கு நான் ஒரு அத்லெட்டாவோ ஒரு ஹடிலராவோ, பட் ஆனால் ஒரு 6 to 7 years பிஃபோர் நானும் ஒரு காமனான ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். லைக் ஏன் இதை நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹடில் நீங்க கட் பண்றோம் அப்படின்னா அதுல மெயின் இம்பார்ட்டன்டா ஒரு 2 விஷயம் இருக்கு. ஸோ நம்மளோட லீட் லேக் அண்ட் ட்ரையல் லேக், இது வந்து ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஹடில் கட்டிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்டிங்கா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருந்து நீங்க ஒரு ப்ராப்பரான ஹடில் கட் வந்து எப்படி பண்ணணும், அது ஒரு ஈஸி மெத்தட்ல ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, லீட் லெக் கால். ஸோ ஹடில் எப்படி கட் பண்றோம் அப்படின்னா, கட்டிங் லெக் எந்த லெக் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரியாக்ஷன் மூமெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹடில் கட் பண்ணிட்டு அடுத்த ஹடில் கட் பண்ணும். இப்போ 1 மீட்டர் ஹடில் ஓடுறாங்க, 4 மீட்டர் ஹடில் ஓடுறாங்கன்னா நானும் அந்த இதுல 10 ஹடில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹடிலுக்கு இருக்க பிட்வீன் கேப் இருக்கும், அதோட ரியாக்ஷன் இருக்கும், அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரெஸ் கோட மாத்திடலாம். ஸோ இப்படி இருந்தா நம்மளால உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லி தர முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்மளோட இப்போ உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி மினி ஹடில்ஸ் இருந்துச்சுன்னா அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வந்து ஒவ்வொரு ஹடில் வைக்கிறதும் ஒரு மெஷர்மெண்ட்ல 3 வைக்கிறேன் அப்படின்னா 3 வச்சிருக்கேங்க. ஏன்னா உங்களோட கால் பேசிக் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி இப்போ வச்சிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்ம நார்மலா ஓடி பார்க்கணும். ஈஸி கிடையாது, ஹடில் ஈவெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப இந்த மாதிரி நம்ம ஹடில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம், இல்ல ஒரு பேசிக்கான நல்ல வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹடில் மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சிங்லாம் இருக்கு, அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஹடிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இதுல நம்மளோட லீட் லெக் அண்ட் ட்ரையல் லெக் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒவ்வொருக்கும் 4 ஸ்டெப் பிட்வீன் கேப் வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஓடி வரேன் அப்படின்னா காலையிலேயே நீட்டி பார்க்கணும். நார்மலா நீட்டி பார்க்க தான் நம்மளோட லீட் லெக் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுவே நிறைய ரிப்பீட்டேஷன் பண்ணி பார்க்கணும். சும்மா ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்றக்கா கால் அப்படின்றக்கா நம்மளோட லீட் லெக்ஸ் ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். இப்போ ட்ரையல் லெக் பண்றோம்னா ஓடி வரோம், ஸோ கால் ஜஸ்ட் நீட்டி இதை கட் பண்றதுக்கு ட்ரையல் லெக் யூஸ் பண்ணலாம். இல்லை கட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும். ஸோ லீட் பண்றேன், கட் பண்றேன் ஹடில், லீட் கட் லீட் கட், இந்த மாதிரி கட் பண்ணா நமக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிரும். ஏன் இந்த ஹடில் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த ஹடில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த பெருசுல பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும், இடிச்சு விட்டு கீழே வந்துருவோம், இல்லை வேற ஏதோ இன்ஜுரி கூட ஆகலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் இந்த சின்ன ஹடில் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் இந்த பெரிய ஹடில் அரேஞ்ச் பண்ணி அதுல நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுவுமே இங்க ஒரு லைன் வைக்கிறேன்னா, ஸோ நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு சும்மா வைக்கிறேன், இது மெஷர் பண்ணல. நான் முதலே சொன்ன மாதிரி தான், இப்போ எனக்கு ஹடில் கட் பண்ண தெரியும், அதனால நான் ஈஸியாக தாண்டிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஹடிலே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஆனால் ஹடில் வந்துட்டு செட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஹடில் வந்துட்டு எப்படி பண்ணணும்னா, அந்த மினி ஹடில்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வரணும். இதுலையுமே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக அது மேலே தாண்டக்கூடாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சைடில் தாண்டி பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் சென்டர் போகணும். ஏன்னா இந்த ஹைட் பேசிக்காக இந்த ஹைட் இருக்குன்னா வெளியில் வந்து இங்கே வந்து தான் ஓடி பார்க்கணும். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். லீட் லெக் பண்ணி இதில் கட் பண்ணி பார்க்கணும், மறுபடியும் இதுலேயே வந்துட்டு மறுபடியும் லீட் லெக் வந்து கட் பண்ணி பார்க்குறோம். மெயினாக எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்கணும் கால் கட் பண்ணுறதுக்கும். ஏன்னா 2 லெக்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் சொல்லுவீங்க நான் வந்து லெஃப்ட் லெக்கில் தான் கட் பண்ணுவேன், ஒரு சிலர் சொல்லுவீங்க நான் வந்து லெஃப்ட் லெக் தான் லீட் பண்ணுவேன், ரைட் லெக் தான் எல்லா டைமுமே எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மள 2 லெக்குமே வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹடில் வந்து சாம்பிளுக்கு 400 மீட்டர் ஹடில் ஓடுறீங்கன்னா பிட்வீன் ஒவ்வொரு ஹடிலுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் இருக்கும். ஸோ 35 மீட்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த 35 மீட்டர் எத்தனை ஸ்டெப்ஸுக்குள்ளே கவர் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் அந்த டைமிங்கே நம்ம வந்து பிடிச்சி ஓடணும் அப்படின்னும் போது எந்த லெக் வருதோ அதை தாண்டி போட்டு ஓடிட்டே இருக்கணும். இப்போ நான் ஜஸ்ட்டு பேசிக்காக நான் ஹடில் மேலே மெஷர் பண்ணல, ஒரு ஹடிலுக்கு இருக்கிற பெட்வீன் எனக்கு தெரியாது, பட் நான் ஜஸ்ட்டு தாண்டி ஓடி காமிக்கிறேன் பாருங்கள். ஓடி வரேன்,
ஸ்டக் ஆகுது அப்படின்றதான் மேட்ரு. ஏன்னா ஓடி வந்தோடனே அந்த ரிதம்லேயே ஜம்ப் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் ஓடுறேன், இதை தாண்டிட்டு அந்த ஹடல் போகிறதுக்குள்ளே என்னோட கால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, ஒரே ரிதம் ஃப்ளோவாக போய் ஜம்ப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ஹடல் வந்துட்டு சூப்பராக செட் ஆயிரும். பாருங்க, இருப்பீங்க. என் கால் செக்கே ஆகலை, ப்ராப்பராக அது வாடுக்கு வந்த மாதிரிக்கே அந்த ஃப்ளோவிலே ஜம்ப் பண்ணிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி தான் ஹடில் ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக தாண்டணும். யாராவது இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஹடில் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஆல்ரெடி நாங்கள் ஹடில் ஈவெண்ட் நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஸ்கில்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ணி பார்த்துட்டோம், பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்லேயோ இல்லை நமக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹடில் ஈவெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு டெக்னிக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.